தேர்தல் ஆணையராக இருந்த சுனில் அரோரா இன்னைக்கு எங்கே இருக்கிறார் யாருக்குமே தெரியாது. எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவில்லை. தேர்தல் ஆணையராக இருந்த ஓபி ராவத் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? சுனில் சந்திரா தேர்தல் ஆணையராக இருந்த இந்த நபரையும் காணவில்லை. அவருடைய எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. 2024 அந்த காலகட்டத்தில் இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் ராஜீவ் குமார் எங்க இருக்கிறார்? 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த சர்ச்சை, இந்த போராட்டங்கள், இந்த கேள்விகள் அனைத்துமே அவருடைய டர்ன்ஓவரில் நடந்த தவறுகள். முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் தன்கர் எங்கே? கபில் சிப்பல் பிரஸ் மீட் எல்லாம் வைத்து அவர் எங்கே என்கிற அந்த கேள்வியை கேட்டார். தேவைப்படும் வரை ஒரு நபரை பயன்படுத்தி தீல விழுந்த ஈ போன்று இவர்கள் தூக்கி வீசக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இப்போ மிக முக்கியமான கேள்வி, ஞானேஷ் குமாரை நீக்க போறார்களா இல்லையா? வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடியின் பதவிக்கு ஆபத்து வந்து விட்டதா? செக் அண்ட் மேட். ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத் லாபி செக் வைத்து விட்டார்களா? இந்த கேள்வி மிக பெரிய கேள்வியாக இன்னைக்கு பேச வேண்டிய அந்த கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் இந்தியா பிளாக்கை சார்ந்த அனைத்து எம்பிக்களுமே ரோட்டில் இறங்கி போராட தொடங்கிவிட்டார்கள். தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து நீக்குங்கள். தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் பிஜேபியின் ஸ்போக் பர்சனாக, பிஜேபியின் தொண்டராக வேலை பார்க்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. எந்த அரசியல் கட்சிக்கும் சாதகமாக, எந்த அரசியல் கட்சிக்காகவும் அவர்கள் வேலை பார்க்க கூடாது. ஆனால் ஞானேஷ் குமார் என்கிற இந்த நபர் பிஜேபிக்காக ஹேண்ட் அண்ட் கிளவுஸ் ஆக வேலை பார்க்கிறார். பிஜேபி அண்ட் தேர்தல் ஆணையத்துடைய நெக்ஸஸை நாங்கள் உடைத்திருக்கிறோம். ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கான எந்த பதிலும் கிடையாது. அகிலேஷ் யாதவ் கேட்ட கேள்விகளுக்கான பதில் கிடையாது. ஆம் ஆத்மி கட்சி எடுத்து வைத்த கேள்விகளாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சி, எந்த அரசியல் தலைவர் எந்த விதமான கேள்வி எடுத்து வைத்தாலும், இவிஎம் மீது கேள்வி எழுப்பி வைத்தாலோ, இல்ல தேர்தல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய இந்த ஓட்டு திருட்டுக்களை பற்றி கேட்டாலோ, நீங்க தேச துரோகி என்கிற அந்த பட்டத்தை மட்டும்தான் இவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம், அவருடைய அகங்காரம், அரசாங்கத்துடைய அகங்காரம் ஒரு நொடியில் உடைந்து விட்டது. நேற்று ஆப்போசிஷன் தலைவர்கள் அனைவருமே இம்பீச்மெண்ட்டிற்கான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட்டின் அல்ல நீதிபதிகள், சீஃப் ஜஸ்டிஸ்கள், அவர்களை யாராலுமே சாதாரணமாக நீக்க முடியாது. பார்லிமெண்ட் வழியாக அனைத்து எம்பிக்களுமே ஒரே மூச்சில் 1/3 மெஜாரிட்டியில் இந்த நபரை நீக்குங்கள், இந்த நபர் சரியான நபர் இல்லை என்று கூறும்போதுதான் அந்த நபரை நீக்க முடியும். அதே பட்டியலில் தான் தேர்தல் ஆணையர்களும் வருகிறார்கள். இந்த நாட்டிற்கு கிடைத்த சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இந்த அளவில் தேர்தல் ஆணையர் ஒரு கரப்டான தேர்தல் ஆணையராக வந்திருக்கிறார். அல்ல, தேர்தல் ஆணையருடைய அந்த இமேஜ் இந்த அளவில் டேமேஜ் செய்யப்பட்டிருக்கு. நானும் 2023ஆம் ஆண்டிலிருந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன். ஏராளமான தேர்தல்களை பார்த்து விட்டேன். அதற்கு முன்னாடி இருந்த டிஎன் செஷன், அவரை பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு சிறிய விஷயத்தை எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் எந்த அளவில் ஞானேஷ் குமார், தேர்தல் ஆணையம் இந்த நாட்டுடைய மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். பீகாரில் தேஜஸ்வி யாதவ் and ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய பல கேள்விகள், அவர்கள் நடத்தி வரக்கூடிய வோட்டர் அதிகார் யாத்ரா, அங்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அனைத்தும் எடுத்து காட்டக்கூடிய விஷயம், மோடியுடைய அந்த பதவி கூடிய சீக்கிரம் கவரப்போகிறது. அதற்கான முதல் கட்ட வேலைதான் ஞானேஷ் குமாருடைய பதவி பறிப்பு, பதவி நீக்கம். எப்படின்னு நீங்க பாருங்க ஒவ்வொன்றா. மிஸ்டர் குப்தாஜி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறார். இந்த பிரஸ் மீட்டை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் அவர் எந்த கேள்விக்கான பதிலும் கொடுக்காமல் அனைத்தையுமே ராகுல் காந்தி 7 நாட்களுக்குள் மன்னிப்பை கேட்கணும், இந்த நாட்டின் மக்களை அவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள், அவர்கள் கேள்வி எழுப்புவது எங்கள் மீது அல்ல, ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் மீதே கேள்விகள் எழுப்பிவிட்டார் என்று, சிசிடிவி கேமராவை நாங்கள் காட்ட மாட்டோம், பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்து வைத்தார். இந்த நாட்டு அரசாங்கம் அவரை வைத்து மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை பார்க்க முயற்சி எடுத்தது. ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய அந்த ராலியிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய சாணக்கியத்தனம் பேக் ஃபயர் எடுத்தது. ஞானேஷ் குமார் பேசிய அந்த வார்த்தைகள்
அரசாங்கத்திற்கு எதிராக மாறிவிட்டது. எப்படின்னு நீங்க பாருங்க. நேற்று இதே இந்தியா பிளாக்கை சார்ந்த அனைத்து நபர்களுமே, டிஎம்சியை சார்ந்த மஹுவா மொய்த்ரா, ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சஞ்சய் சிங், காங்கிரசின் கௌரவ் கோகோய், சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த ராம் கோபால் யாதவ், ஆர்ஜேடியை சார்ந்த மனோஜ் ஜா, இது போன்ற ஒட்டுமொத்த இந்தியா பிளாக், ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் ஒற்றை குரலில் இன்னொரு பிரஸ் மீட்டை வைக்கிறார்கள். இந்த பிரஸ் மீட்டில் அவர்கள் கேட்டுக்கொண்ட கேள்வி என்ன? இந்த நபர், அதாவது தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு கூலிப்படையாக வேலை பார்க்கிறது. லோக்சபா தேர்தல் அந்த ரிசல்ட் சரி கிடையாது, அதனால் அந்த லோக்சபா எலெக்ஷனையே ரத்து செய்யுங்கள். ரத்து செய்தால் இந்த ஆட்சி கவரும். பிரைம் மினிஸ்டர் மோடி திருட்டுத்தனமாக இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார். பிஜேபி திருட்டுத்தனமாக இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறது. இது எதிர்கட்சிகளுடைய அந்த அலிகேஷன். இதுல சஞ்சய் சிங், வெஸ்ட் பெங்காலின் மஹுவா மொய்த்ரா, இது போன்ற பல்வேறு நபர்கள். மஹுவா மொய்த்ரா இன்னொரு விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். கணேஷ் குமார் எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, யாருமே ஒபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை என்று. ஆனால் இந்த ஓட்டு திருட்டை பற்றி டிஎம்சி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட்டி டு கம்ப்ளைண்ட். 5 கடிதங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி கட்சி ஏராளமான கம்ப்ளைண்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள், எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி பார்ட்டி, லோக்சபா தேர்தலும் போது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பல்வேறு கடுபடிகளை பற்றி அவர்கள் கேள்விகளை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். சிவசேனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ்கள், எந்த கேள்விக்குமே எந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே எந்த விதமான பதில் கொடுக்காத மிஸ்டர் கணேஷ் குப்தாஜி இன்னைக்கு திருட்டு மொழியை முடித்துக் கொண்டிருக்கிறார். எப்படின்னு நீங்க பாருங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கணேஷ் குப்தாவுக்கு எதிராக பார்லிமெண்டில் மற்றும் இந்த எதிர்குரல் வரவில்லை. நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பல மார்ச்சஸ்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது. அவருடைய வீடு ஆக்ரால இருக்கு, அந்த வீட்டிற்கு கூட ஒரு மக்கள் கூட்டம் போயிருச்சு. இந்த இடத்துல ஒரு சிறிய அப்பீல். உங்களுடைய கருத்துக்கள் வேறாக இருக்கலாம். பிஜேபி சார்ந்த நபர்கள் அல்ல தேர்தல் ஆணையத்தை சார்ந்த நபர்கள், உங்களுடைய கருத்தாக தானே இருக்கணுமே ஒழிய வயலண்ட்டுக்கான அந்த ப்ரொடெஸ்ட் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு நபருடைய குடும்பத்தை போய் தாக்குவது, அவருடைய வீட்டை போய் தாக்குவது, இது ஒரு சரியான டெமோக்ரஸிக்கான அளவு கிடையாது. இந்த இடத்தில் நான் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டை, விவசாயிகளுடைய அந்த போராட்டத்தை நான் செல்யூட் அடிப்பேன். எந்த அளவில் அவர்கள் அமைதியான முறையில் போராடினார்கள் அது வேற விஷயம். அரசாங்கம் அந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் இதுவரை அப்ரூவ் செய்யவில்லை, கொண்டு வரவில்லை, இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த 3 மேலாண் சட்டத்தை மன்னிப்பை கேட்டு இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வாபஸ் பெற்றுக் கொண்டது. எவ்வளவு பெரிய வெற்றி என்று நீங்க பாருங்கள். தட் வாஸ் a non-violent மூவ்மெண்ட். அது மாதிரி தான் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே இருக்க வேண்டும். இதே இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க கவனித்து பாருங்கள். 2014ஆம் ஆண்டு, அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பதவியேற்றதுக்கு பின்பு எத்தனையோ தேர்தல் ஆணையர்கள் வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையர்களுமே பிஜேபிக்காக மட்டும்தான் வேலை பார்த்ததை ஒழிய அவர்களுடைய உண்மையான வேலையை அவர்கள் பார்க்கவில்லை. அதற்கான உதாரணத்தை நான் காட்டுகிறேன். இதே நாட்டில் டிஎன் செஷன் என்று ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவருடைய ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். இப்படித்தான் ஒரு தேர்தல் ஆணையர் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வரும். பாருங்கள். The Chief Election Commissioner used to go and wait outside the room of the law minister, waiting for his convenience to be called in. I said, I will never do this. I am available at any time, but on condition that the office is treated with respect. In all papers, they used to write Chief Election Commissioner, Government of India. I said, sorry, I am not part of the Government of India. I am part of the structure of this country, but I am not part of the Government of India. Ministers used to send notes. You know, between one department and another in government, there is a method of sending a piece of paper called a UO note. It's called an unofficial note. I used to get UO notes from various ministers saying, do this, don't do that. I used to send them back politely and said, don't send me UO notes. I am not part of your government. So it took considerable effort to satisfy or bring home to government that the Election Commission was of the government, but part of the government, but not under the government. Certainly, people used to ask, to whom do you report? I report to the President, I report to the Prime Minister, I report to the Law Minister. Similarly, I am subject, as Chief Election Commissioner is of course directly answerable to the President of India, but not in the sense of being a subordinate like the rest of the government is. So, establishing the independence of the Election Commission was one part of the whole story. டிஎன் சேஷன் பேசியதில் ஒரு வார்த்தை நீங்க கவனித்தீர்களா எனக்கு தெரியவில்லை. அரசாங்கம் தன்னுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயுமே எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று எழுதி வருமா?
அப்போ இவர் அதற்கான ஒப்ஜெக்ஷனை காட்டியிருக்கிறார். ஐ எம் an independent body. I'm a part of government. I'm not your party. அந்த அளவில் இவர் லா மினிஸ்டருக்கு பதில் கொடுக்கணுமா, பிரைம் மினிஸ்டருக்கு பதில் கொடுக்கணுமா? கிடையாது. நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்பவுமே பதில் கொடுக்க மாட்டேன், டைரக்டாக நான் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பேன் என்று அந்த அளவில் பேசிய ஒரு டிஎன் செஷன் இப்போ இருக்கக்கூடிய கியானேஷ் குமார் குப்தா அல்ல இதற்கு முன்னாடி இருந்த ராஜீவ் குமார், இது போன்ற பல்வேறு நபர்கள். இதே இடத்தில் கரண் தாப்பருடைய ஒரு இன்டர்வியூ ஜூலை 15ஆம் தேதி நடந்தது. அதில் துஷ்யந்த் தவே இந்தியாவின் ஒரு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்களா, சின்ஸ் மோடி டுக் ஓவர் பிரைம் மினிஸ்டர் பதவியை மோடி எடுத்த நாள்ல இருந்து எவ்ரி சீஃப் ஜஸ்டிஸ் who assumed office has failed the judiciary. Chief Justice of India யாரெல்லாம் வந்தார்களோ அனைத்து நபர்களுமே இந்த நாட்டு ஜுடிஷியரி சிஸ்டத்தை ஃபெயில் ஆக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒன் ஆஃப்டர் another. They compromise hundreds of cases under Modi's influence. ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, ஒவ்வொரு நபரையுமே கூறியிருக்கிறார் சீஃப் ஜஸ்டிஸ்கள் மோடியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், மோடிக்கு ஹெல்ப் செய்யும்படி அனைத்து நூற்றுக்கணக்கான வழக்குகளை காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் ரிட்டையர் ஆன சந்திரசூர் சிங் உட்பட 6 மாதத்திற்குள் அந்த அரசு கொடுத்த வீட்டை காலி செய்து உங்களோட வீட்டுக்கு போகலாம், அதற்கு மேல சப்போர்ட் கிடையாது. ஆனால் மிஸ்டர் சந்திரசூர் சிங் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வசித்திருந்த அந்த வீட்டை காலி செய்யாமல் இருந்தார்கள். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீங்க காலி செய்தால்தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு இந்த வீட்டை எங்களால் கொடுக்க முடியும் என்று கேட்ட பின்பு கூட அந்த வீட்டை காலி செய்யவில்லை, பதில் கொடுத்திருக்கிறார். நான் வீடு பார்த்துட்டு இருக்கேன், பிரைவேட் வீடு பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அரசு பங்களோ கிடைக்கிறது, அதே டைப் பங்களோ இன்னொரு பங்களோ கிடைக்கிறது, அங்கே ஷிஃப்ட் ஆகிறார். எந்த பதவியோலும் இல்லாத ஒரு நபர் எதற்காக அவருக்கு அரசு பங்களோ என்கிற அந்த கேள்வி கேட்கப்படும் போது இங்கேதான் கேள்வியும் எழும்புகிறது. அப்போ அவர் ஏதாவது பிஜேபி அரசாங்கத்திற்கு மோடிக்கு ஃபேவராக ஏதோ செய்திருக்கிறார், அதனால்தான் இந்த டீலிங் நடந்திருக்கிறது. அப்படித்தானே பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த பூஜையும் போது, பிள்ளையார் சதுர்த்தியும் போது சந்திரசூர் அண்ட் மோடியை நீங்க பார்த்தீர்கள். இப்போ அந்த கேள்வி எல்லாம் வெளிவர தொடங்கிவிட்டது. சரி, இந்த இடத்துல இனி மறுபடியும் அந்த கான்டெஸ்ட்கே வந்து விடலாம். மிஸ்டர் குப்தாவுடைய பதவி இருக்குமா, இல்ல மிஸ்டர் குப்தாவை காப்பாற்றுவதற்காக அமித்ஷா களமிறங்குவாரா? அமித்ஷாவை நான் இங்கே எதற்காக கொண்டு வர்றேன்னா, அமித்ஷா வாஸ் த ப்ரீவியஸ் பாஸ் ஆஃப் கியானேஷ் குமார். அமித்ஷாவிற்கும் கியானேஷ் குமாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பற்றியும் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். என்னுடைய தம்ப்நெயில்லையே நீங்க பார்த்தீர்கள்னா கியானேஷ் குமார் அண்ட் அமித்ஷாவுடைய படத்தை நான் போட்டிருந்தேன். அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அமித்ஷா அண்ட் கியானேஷ் குமாருடைய கனெக்ஷன் என்ன. அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி இவருடைய ரெக்கமெண்டேஷன் படிதான் கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரியில் இவருக்கு செக்ரட்டரி பதவி கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து ரிட்டையர் ஆனதுக்கு பின்பு அமித்ஷாவுடைய ரெக்கமெண்டேஷனால் தான் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கியானேஷ் குமாரை தேர்தல் ஆணையராக அப்பாயிண்ட் செய்யலாம் என்கிற அந்த ஆலோசனை கொடுத்தது யார் என்றால் பிஜேபியின் சாணக்கியரான அமித் ஷா. இந்த இடத்தில் மோடிக்கும் இப்போ ஒரு சில விஷயங்கள் புரிய வந்துருச்சு. அமித்ஷாவை ஒரு அளவுக்கு மேல நம்பக்கூடாது. அமித்ஷா மீது ஒட்டுமொத்த பாரத்தையும் போட்டுவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் லிவிங் அ ஹாப்பி லைஃப். ஆனால் அமித்ஷாவுடைய ஆலோசனைப்படி தான் இந்த பிரஸ் மீட்டும் நடந்திருக்கிறது. அந்த பிரஸ் மீட் எப்படி பேக் ஃபயர் அடிச்சிருக்கிறதோ அது மோடியோடைய பதவி வரை போய் நிற்கிறது. அந்த அங்க பத்திய தீ இன்னைக்கு மோடியோடைய சேரிலும் பத்தி எரிந்து கொள்ளு. அதனால் இன்னைக்கு மோடி அவர்களும் சிந்திக்கக்கூடிய நிலையில் வந்துவிட்டார். கோர் இஷ்யூ என்ன? ஆப்போசிஷன் குப்தாவை நீக்கும்படி ஒரு குரல் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் குப்தா நீக்கப்படுவாரா, இம்பீச்மெண்ட் சக்சஸ் ஆகுமா, அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியை நேரம் வந்து அல்ல பிஜேபியில இருந்து ஒரு சில நபர்கள் அவருக்கு ஃபோன் செய்து பதவி விலகி விடுங்கள், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி விடுங்கள், ரெசிக்னேஷனை கொடுத்து விடுங்கள், எப்படி தன்கருக்கு கூறினார்களோ அதே போன்று இவர்களுக்கும் நடக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் இன்னைக்கு ஒன்று கூடி விட்டது. எந்த ஆம் ஆத்மி கட்சி, இந்த டிஎம்சி நாங்கள் இந்தியா பிளாக்ல இல்லை என்று கூறினார்களோ இந்த முறை நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா பிளாக்கில் ஒரு மிக முக்கியமான பங்கை வகித்து வருகிறார்கள். அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். ஓட்டர்ஸ் ரேலி ஒரு பக்கம், டிஎம்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் மற்ற தலைவர்களுடைய ஒற்றுமை இன்னொரு பக்கம். இந்த இடத்தில் இதற்கான பொறுப்பு யாரு நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஷா. ஈவன் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே இதை புரிந்து கொண்டார்கள், ஆர்எஸ்எஸ் புரிந்து கொண்டது. ஆப்போசிஷனை பிரித்து வைத்திருந்தோம்,
டிஎம்சி தனி, ஆம் ஆத்மி கட்சி தனி. ஆனால் நீங்க செய்த இந்த தவறான முடிவுகள், நீங்க எடுத்த தவறான முடிவுகளை வைத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆப்போசிஷன் ஒன்று கூடி விட்டது. அதற்கான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி குஜராத் லாபி, விச் இஸ் மோடி அண்ட் ஷா. இதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களால் வெளிப்படையாக பேச முடியவில்லை. இப்போ ஒரு சில கேள்விகளை நீங்க பாருங்க. ராம் கோபால் யாதவ், சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த நபர், மஹுவா மொய்த்ரா எதற்காக இந்த அளவில் ஆக்டிவாக ஈடுபட்டிருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, கான்ஸ்டிடியூஷன் அதுதான் அரசாங்கத்தை உருவாக்கும். கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி தான் நாம் அரசாங்கத்தை நடத்த வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி தான் இந்த கட்சிகள் இருக்கும். அப்படி கான்ஸ்டிடியூஷனே இல்லை என்றால், டெமோக்ரஸியே இல்லை என்றால் உங்களுடைய அரசியல் கட்சி நிற்குமா? அரசியல் கட்சி இல்லை என்றால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நிற்குமா? இது அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு சில விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, தன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஓரம் கட்டி பிரதானமான பிரச்சனையை பேசும்போது ஒன்று கூடுவது ஒரு புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தை ஆம் ஆத்மி கட்சியும் காட்டியிருக்கிறது, டிஎம்சியும் காட்டியிருக்கிறது, மற்ற கட்சிகளும் காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பல என்டிஏவை சார்ந்த கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், சிராக் பாஸ்வானாக இருக்கட்டும், ஜெயந்த் சௌத்ரியாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமாருடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 எம்பிக்கள் சைட் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவர்கள் எல்லாருமே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கான அந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மேட் பை கியானேஷ் குமார் ஆன் சண்டேஸ் press meet. Political statement. It wasn't a press meet. It was a political statement which was written and given to Gyanesh Kumar to conduct this press meet. Amit Shah and Modi in team மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார்கள். கியானேஷ் குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரஸ் மீட்டை நடத்தி இருக்கவே கூடாது. என்னைக்கு நடத்துகிறார்? எதற்காக நடத்துகிறார்? ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ் ராலியை தொடங்கி விட்டார்களாம். அந்த ராலி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கப் போகிறது. அவர்கள் நேரடியாக மக்களை போய் சந்திக்க போறார்கள். தேர்தலில் நடக்கக்கூடிய ஏராளமான கடுபடிகளை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் திசை திருப்புவதற்காக கோதி மீடியா அதை காட்டக்கூடாது. மக்கள் வேறொரு இடத்தை, வேறொரு விஷயங்களை பார்க்க வேண்டும். அதற்காக இந்த பிரஸ் மீட் அறிவிக்கப்பட்டது. பிரஸ் மீட்டில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், இதை பேசணும், இதை பேசக்கூடாது. கியானேஷ் குமாரை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன். அவர் நாவிலிருந்து வரக்கூடியது போன்ற வார்த்தைகள். சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பதற்காக கேட்கிறார்கள் கிடையாது. 5 மணிக்கு அப்புறம் அங்க திடீர்னு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து ஓட்டு போடுகிறார்கள் என்று உங்களுடைய அந்த டேட்டா எடுத்து காட்டுகிறது. அதை சரி பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராவை கேட்கிறார்கள். ஈவினிங் நீங்க சொல்லும்படி வரிசையில் ஆயிரக்கணக்கான நபர்கள் நிற்கும்படி உண்மையாக இருந்தால் சிசிடிவி கேமராவில் வரும். பெண்களுக்காக இந்த சிசிடிவி கேமராவை கேட்கவில்லை. இன்னொரு கேள்வி, எலெக்ஷன் கமிஷன் ஹூ ரெப்புடேஷன் வாஸ் ரெஸ்பெக்டட் வேர்ல்டு வைட். உலகம் முழுவதும் இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்துடைய அந்த மாடலை பற்றி பாராட்டுக்கள் குவிந்து வந்தது. இங்கிலாந்து உட்பட இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் மாடலில் தான் அவர்களும் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் நடந்து கொண்ட விஷயங்களை பார்த்து இன்னைக்கு அனைத்துமே மாறிவிட்டது. இவரை எதற்காக நீக்க கோரி எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுக்கிறது. அதனால் அரசாங்கத்துக்கு என்ன பாதிப்பு? ஏன்னா இவரை நீங்க பார்த்தீர்கள்னா 1988ஆம் ஆண்டு பேட்ச், கேரளா பேட்ச் கேடர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஹோம் மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவிஷனில் ஒரு மிக முக்கியமான வேலையை அவர் பார்த்தார். ஆர்டிகல் 370 நீக்கும் போது அதற்கான டிராஃப்டை யார் தயாரித்தது என்றால் இதே கியானேஷ் குமார் அவர்கள். மோடி அண்ட் ஷா, முக்கியமாக ஷாவுக்கு மிக நெருக்கமான நபர், ஷாவுடைய ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட், அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர். ஷாஹர்கே அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபரை எதிர்த்து தான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்கிறது. இப்போ அவரே வெளியே போய்விட்டால், அவருடைய பதவியே போவதற்கான அந்த செக்கை வைத்து விட்டால் மோடியோடைய பதவிக்கு எவ்வளோ நிமிடம் பிடிக்கும் என்று அந்த பதற்றம் ஒட்டுமொத்த பிஜேபியில் வந்துவிட்டது. கர்கோடைய ஸ்டேட்மெண்ட், நேற்று அவர் பேசிய ஒவ்வொரு விஷயமுமே எந்த அளவில் பேக்ஃபயர் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் குளோபல் ரெப்புடேஷனை இழந்து நிற்கிறது. ஹிந்துவில் வெளிவந்த அந்த ஆர்டிகளை பார்த்தீர்கள்னா, சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இந்த அளவில் சரிந்துள்ளது. இது எல்லாமே இப்போ சமீபத்தில் வெளிவந்த விஷயங்கள். He didn't spoke as
எலெக்ஷன் கமிஷனர். he spoke as BJP spokesperson. இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை கொடுத்துள்ளது. அடுத்த கேள்வி நீங்க கேளுங்கள். சஞ்சய் யாதவ் அண்ட் டிஎம்சி எதற்காக இந்த அளவில் உள்ள புகுந்து வேலை பார்க்கிறார்கள்? காரணம், அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை காப்பாற்ற வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, டிஎம்சி, காங்கிரஸ், சிபிஐ, ஜனதாதள், சமாஜ்வாதி பார்ட்டி அனைத்து நபர்களுமே முடக்கக்கூடிய வேலையை பிஜேபி, முக்கியமாக மோடி அண்ட் ஷா, இதே இடத்தில் தானே வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கமும் இருந்தது. அவருடைய அரசாங்கத்தில் இந்த மாதிரியான எதிர்ப்பு எப்பவுமே வெளிவரவில்லையே. இப்போ எதற்காக இந்த எதிர்ப்பு வெளிவருகிறது என்றால், வாஜ்பாய் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, கான்ஸ்டிடியூஷனல் பாடியை, அவர்களுடைய கருத்தை நெருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருந்தது. ஆனால் இங்கே அனைத்துமே காம்ப்ரமைஸ் செய்யப்படுகிறது. இது எல்லாமே மக்களுக்கு முன்பு வரும்போது பிஜேபி ஒரு செட்பேக்கில் இருக்கிறது. இந்த இடத்துல என்னுடைய கடைசி விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எத்தனையோ அலிகேஷன்ஸ், எத்தனையோ ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது எத்தனையோ இடங்களில் இந்த நபரை நீக்குங்கள், லோக்சபா இந்த நபரை நீக்குங்கள் என்று கூறும்போது, இந்த நபரை நீக்கிவிட்டால் என்ன நடக்கும்? நேரடியாக லோக்சபா தேர்தலை ரத்து செய்யுங்கள் என்கிற அடுத்த கேள்வி வெளிவரும். லோக்சபா தேர்தல் ரத்து செய்யப்படும் போது ஆட்சி மாற்றம், ஆட்சி கையை விட்டு போய்விடும். இதற்கான இன்னொரு பதற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பாரத் சோடோ யாத்ரா ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு இதே யாத்திரை பீகார் சென்றது. அன்னைக்கு வந்த கூட்டத்தையும் இன்னைக்கு வரக்கூடிய கூட்டத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் ராகுல் காந்தியின் இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை, மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்து வருகிறார்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஷன்கஞ்ச், புரனியா, சாசாராம், இங்கே தான் இந்த முதல் கட்ட பாத யாத்திரை நடந்துள்ளது. இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், ரஷ்யா அண்ட் அமெரிக்காவுடைய அந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. அப்போ அடுத்த டார்கெட் மீண்டும் இந்தியாவாக தான் இருக்க போகிறது. ஏற்கனவே எம்கே ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி படுத்து போனது, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜெம்ஸ் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி அது படுத்து போனது என்று அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்த இடத்துல ஞானேஷ்குமாரை காப்பாற்றக்கூடிய எந்த முயற்சியுமே மோடி அண்ட் ஷா எடுக்க மாட்டார்கள். அது தெளிவாக வெளிவந்து விட்டது. ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகள், ட்ரம்ப் சார்பாக பிரச்சனை, ராகுல் காந்தி சார்பாக பிரச்சனை, எதிர்கட்சிகள் சார்பாக பிரச்சனை, இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் அதில் பிடிபட்ட இந்த திருட்டு பிரச்சனை, இது எல்லாமே மோடிக்கு எதிராக இருக்கிறது. அதனால் இவரை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், வாலண்டரி ரெசிக்னேஷன் கொடுப்பது சரி என்று இவர்கள் எடுத்து வைப்பார்கள். இந்த ப்ரெஸ் மீட்லையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. காலையில் இந்த பாத யாத்திரை தொடங்குறது ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி 2 மணிக்கு அவர்கள் இந்த பாத யாத்திரையை முடித்து வெளியேறும்போது கரெக்டாக 2 மணிக்கு இவருடைய ப்ரெஸ் மீட் தொடங்குறது. எல்லாமே ப்ரீ பிளான்ட். 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் வரை இவருடைய அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறது. 3 மணி 3:15 மணிக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஒரு திறப்பு விழா. அப்போ கோதி மீடியா வாஸ் கம்ப்ளீட்லி என்கேஜ்ட் இன் ஷோயிங் த ப்ரெஸ் மீட் அண்ட் நரேந்திர மோடிஸ் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். இந்த விஷயமும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயரை அடித்துள்ளது. இப்போ நீங்கள் பாருங்கள், தஷ்யந்த் தவே கூறிய அந்த விஷயம், the judiciary has been compromised since Modi had took power. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், மோடியோடைய இந்த பவருக்கு வந்ததுக்கப்புறம் பல மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர்கள் மாயமாகிவிட்டார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. முக்கியமாக தேர்தல் ஆணையர்கள், 1 நபர் 2 நபர் கிடையாது, நான் 4 நபருடைய பெயரை உங்களுக்கு முன்பெடுத்து வைக்கிறேன். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்த பின்பு கூட இவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இவர்களை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும், அவர்களுடைய அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எதுவுமே யாருக்குமே தெரியவில்லை. இவர்கள் பப்ளிக்கு முன்பு பப்ளிக் அப்பீரியன்ஸிலும் இவர்கள் வருவதில்லை. 23 ஜனவரி 2018ஆம் ஆண்டிலிருந்து 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு வரை தேர்தல் ஆணையராக இருந்த ஓபி ராவத் இன்னைக்கு எங்க இருக்கிறார் யாருக்குமே தெரியாது, எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக வெளிவந்த மிஸ்டர் சுனில் அரோரா டிசம்பர் 2ஆம் தேதி 2018ஆம் ஆண்டுல இருந்து தொடங்கி 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2021ஆம் ஆண்டு வரை தேர்தல் ஆணையராக இருந்த சுனில் அரோரா இன்னைக்கு எங்கே இருக்கிறார் யாருக்குமே தெரியாது, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவில்லை. அவரை தொடர்ந்து சுனில்
சந்திரா ஏப்ரல் 13, 2021 ஆண்டிலிருந்து 14ஆம் தேதி மே மாதம் 2022 ஆண்டு வரை தேர்தல் ஆணையராக இருந்த இந்த நபரையும் காணவில்லை. அவருடைய எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எந்த பப்ளிக் அப்பீரியன்ஸும் அவரை நீங்க பார்க்க முடியாது. மே 15ஆம் தேதி 2022 ஆண்டிலிருந்து தொடங்கி பிப்ரவரி 18, 2025 ஆண்டு வரை, அதாவது லோக்சபா 2024 அந்த காலகட்டத்தில் இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் ராஜீவ் குமார் எங்க இருக்கிறார்? 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த சர்ச்சை, இந்த போராட்டங்கள், இந்த கேள்விகள் அனைத்துமே அவருடைய டர்ன்யோரில் நடந்த தவறுகள். ஒற்றை வார்த்தை, ஒரு இடத்துல கூட அவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பல சர்ச்சைகள். அவர் இந்தியாவை விட்டு வெளிநாட்டிற்கு தப்பித்து விட்டார், வெளிநாட்டில் போய் சரணமடைந்து விட்டார் என்கிற ஒரு சில விஷயங்களும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு பிடிஐ வழியாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இல்ல ராஜீவ் சார் இந்தியாவில் தான் இருக்கிறார். ஆனால் ராஜீவ் குமார் அவர்கள் அல்ல அவருடைய குடும்பத்தினர்கள் யாருமே வெளிவந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் செய்யவில்லை. இப்போ முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டை அறிவித்து விட்டது பிஜேபி. அவருடைய படங்கள் எல்லாம், அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் தன்கர் எங்கே? கபில் சிப்பல் பிரஸ் மீட் எல்லாம் வைத்து அவர் எங்கே என்கிற அந்த கேள்வியை கேட்டார். ராஜீவ்குமார் எங்கே என்கிற அந்த கேள்வி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்கள் எங்கே என்கிற அந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாருமே இதுவரை எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவில்லை. அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது. இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் தேவைப்படும் வரை ஒரு நபரை பயன்படுத்தி தீல விழுந்த ஈ போன்று இவர்கள் தூக்கி வீசக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இப்போ மிக முக்கியமான கேள்வி, ஞானேஷ் குமாரை நீக்க போறார்களா இல்லையா? இந்த மான்சூன் செஷன் கடைசி நாள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த செஷன் முடிகிறது. அதற்காக நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும். இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான அந்த பேப்பர்ஸ் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கு. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் 100 எம்பிக்கள் அதில் கையெழுத்து போட்டு இந்த மோஷனை பாஸ் செய்தால் மட்டும்தான் அது ஃப்ளோருக்கு வரும். ஃப்ளோருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா 3/4 மெஜாரிட்டி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 273 which is 50%, 3/4னா you should have more than 341 MPs. அந்த நம்பர் உங்கள்ட்ட இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. பிஜேபியும் கிடையாது, காங்கிரஸிடமும் கிடையாது. அப்போ ஆர்டிகிள் 324 பிரகாரம் எப்படி நீதிபதிகள் நீக்கப்படுவாரோ அதே போன்றுதான் ஞானேஷ் குமார், அதாவது தேர்தல் ஆணையரும் நீக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஃப்ளோருக்கு வரும்போது இம்பீச்மெண்ட் நீங்க கொண்டு வந்துடுவீர்கள். ஆனால் இப்போ வராது, வின்டர் செஷன்ல தான் வரும். வின்டர் செஷன் வரும்போது இவரை நீங்க நீக்கக்கூடிய அந்த இம்பீச்மெண்ட்டை நீங்க கொண்டு வருவீர்கள். இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கு முன்னாடியே மோடி had decided replace him, ask him to give retirement. ஏன்னா அரசாங்கத்திற்கு ஒரு மானக்கேடு, அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா மோடி இஸ் நாட் ரெடி டு டேக் எனி நான்சென்ஸ் அண்ட் ஹி இஸ் நாட் ரெடி டு ட்ரஸ்ட் எனிபடி அபார்ட் ஃப்ரம் ஹி ஹிம்செல்ஃப், நாட் ஈவன் அமித்ஷா. அமித்ஷாவை நம்பித்தான் இந்த நபரை கொண்டு வந்தோம். இந்த நபர் அமித்ஷாவுடன் சேர்ந்து அமித்ஷாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த பிரஸ் மீட்டை வைத்தார். பிரஸ் மீட் கொடுக்காமல் இருந்திருந்தாலே ஏதோ கொஞ்சம் போல தப்பிச்சிருக்கலாம். இப்போ இந்த பிரஸ் மீட்டை கொடுத்து பேக் ஃபுட்டில் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். அதனால் இதற்கு மேல் நான் யாரையுமே நம்ப போவதில்லை என்கிற அந்த முடிவை மோடி எடுத்து விட்டார். இப்போ என்டிஏவில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை வளர வளர, போராட்டங்கள் வளர வளர, என்டிஏவில் இருக்கக்கூடிய நபர்களும் பல நபர்கள் கட்சி மாற இருப்பார்கள், இந்தியா கூட்டணி பக்கம் திரும்ப இருப்பார்கள். அப்படி என்டிஏ மைனாரிட்டியில் வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே இவருடைய பதவி போய்விடும். இல்லை என்றால் இது போன்ற சிக்கல்கள், இது போன்ற தேர்தல் ஆணையர்களுடைய கேள்விகள் அவரை இதற்கு மேல் ஒரு ஃப்ரீடமாக வேலை பார்க்க விடாது. அப்போ குஜராத் லாபி இப்போ மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிவிட்டது. குஜராத் லாபியில் இருக்கக்கூடிய அமித்ஷா, மோடி, அடானி அண்ட் அம்பானி இவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை நடத்துகிறார்கள் என்று பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறிய பின்பு கூட பல நபர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். மக்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள், ஏழைக்கு நீங்க என்ன செய்தீர்கள் என்கிற அந்த கேள்விக்கான பிரமாணம், அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியாமல் 5 கிலோ அரிசி கொடுத்துட்டா போதுமா, 5 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்துட்டா போதுமா? கிடையாது. மக்கள் கையில் பணம் வேணும், மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயரணும்.
இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மக்களுக்கு போய் சேராத வரை எப்படி இந்த நாட்டை நீங்க நடத்த போறீர்கள்? மிரட்டி, சட்டங்களை மாற்றி, பேப்பர் ஒர்க்ஸ்களை மாற்றி, வரலாற்றை மாற்றி இந்த நாட்டை நடத்தக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்களா? அல்ல இந்த நாட்டுக்கு கூடிய மக்களை பயமுறுத்தி மக்கள் கேள்வியை கேட்கக்கூடாது என்று இந்த நாட்டை நடத்த பார்க்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷனை சுருக்க வீடியோக்களில் எங்களால் கொண்டு வர முடியாது. we are not reel makers, we are நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ். பத்திரிகையாளர் டீப் ரிசர்ச் ஒவ்வொரு விஷயத்திற்கும் போகிறேன். டீப் ரிசர்ச் என்றால் வீடியோக்கள் நிச்சயமாக லென்த் ஆகும். பொறுமையாக கேளுங்கள். ஏன்னா இது எங்களுக்கான வீடியோக்கள் கிடையாது. எங்களுக்கு இதில் பெரிய ஆதாயமெல்லாம் கிடைப்பதில்லை. எங்களுடைய பணி சமூகத்திற்கான பணி. உங்களை அக்கறையில் கொண்டு இந்த வீடியோக்களை இந்த அளவில் டீட்டெயில்டாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பிடிக்காத நபர்கள் பார்க்க வேண்டாம். இல்லை 10 நிமிஷமாக பார்த்து ஒரு நாளில் நீங்கள் முடிங்க. பட் டோன்ட் கிரிட்டிசைஸ் சச் in-depth content. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.